ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கலுக்குலாம் பொங்கல் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க கனடால வந்து எங்களுக்கு பொங்கல் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஈவினிங் போல முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு பொங்கல் வந்து வீக் டேஸ்ல வரதுனால வீக்கெண்டே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். அங்க வந்து பார்த்தா தான் செம்மையா இருந்தது. கடையெல்லாம் சூப்பரா டெக்கரேட் பண்ணி செம்மையா வச்சிருந்தாங்க. அண்ட் மண்பானையில இருந்து சில்வர் பானை வரைக்கும் பொங்க பானையில இருந்து கரண்டில இருந்து எல்லாம் வந்துருந்துச்சு. பொங்கலுக்கு தேவையான அரிசி பருப்பு வெல்லம் எல்லாமே ஆஃபர்லையுமே இருந்தது. கரும்புலேருந்து வெத்தலை பாக்கு வாழை இலை மஞ்சள் குத்து வரைக்குமே வச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்குலாம் பொங்கல் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பொங்கல் வைப் எங்கடா ஸ்டார்ட் ஆனிச்சு? கிளீனிங் வேலை தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஆமா, சில பேர்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஒரு மாசத்துக்கு முன்னாடில இந்த கிளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடம் இருக்காது. இதுலையும் பரண மேல இருக்க ஜென்ரேஷனா யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் எடுத்து வேற கிளீன் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வெறியா தான் இருக்கும். ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா ஊரே பனிமூட்டமா ஃபாகியா இருந்தது. ஸோ இந்த பில்டிங் எல்லாமே மறந்து இந்த மாதிரி ஒரு ட்ராலி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்குற கிராசரிஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு இழுத்துட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸாகவே இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாவே ஓடுது. உங்களுக்கு யாராவது பஸ்ஸில் போகிறவங்களுக்கு வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? கிளீனிங் வேலைலாம் முடிச்சிட்டிங்களா என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். டாடா, பாய்.